இன்றிரவு தூங்குவதற்கு முன் நீங்கள் வெறும் 2 நிமிடங்கள் மட்டும் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் எண்ணங்களே மெதுவாக மாறத் தொடங்கலாம். பலர் பணம், வாய்ப்புகள், வெற்றி ஆகியவற்றை வெளியே தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாற்றம் ஆரம்பமாகும் இடம் வெளியில் இல்லை, உங்கள் ஆழ்மனதில்தான். இன்று நான் சொல்லப்போகும் 3 எளிய வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடும். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தால் ஏன் இந்த 3 வார்த்தைகளை தூங்கும் முன் 21 முறை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் முன் மனதில் என்ன எண்ணங்களுடன் உறங்குகிறோமோ அதையே நமது ஆழ்மனம் அமைதியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் என்று பல சிந்தனையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். கவலை, பயம், பற்றாக்குறை போன்ற எண்ணங்களுடன் தினமும் உறங்கினால் அதே மனநிலையில்தான் அடுத்த நாளையும் நாம் தொடங்குகிறோம். ஆனால் நம்பிக்கை, நன்றியுணர்வு, வளமான வாழ்க்கை பற்றிய எண்ணங்களுடன் உறங்கினால் நமது சிந்தனை முறை மெதுவாக மாற ஆரம்பிக்கலாம். அதனால்தான் உலகம் முழுவதும் பல வெற்றியாளர்கள், எழுத்தாளர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் தூங்குவதற்கு முன் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்புவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த காணொளியில் நான் பகிரப் போகும் 3 வார்த்தைகள் எந்த மந்திரமும் அல்ல. அவை உங்கள் மனதை பற்றாக்குறையிலிருந்து வளமான சிந்தனைக்கு அழைத்துச் செல்ல உதவும் நினைவூட்டல்கள். இந்த 3 வார்த்தைகளை உணர்வோடு, நம்பிக்கையோடு தொடர்ந்து சொல்லும் பழக்கம் உருவானால் உங்கள் எண்ணங்களில் மாற்றம் வரலாம். எண்ணங்கள் மாறும்போது உங்கள் முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும்போது உங்கள் செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். அதனால் இந்த காணொளியை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். இறுதியில் நான் பகிரப்போகும் ஒரு சிறிய இரவு வழிமுறையை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து பார்த்தால் உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணரக்கூடும். இன்றிரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக அமையட்டும். ஏன் தூங்கும் முன் மனம் மிகவும் முக்கியமானது? தூங்குவதற்கு முன் இருக்கும் கடைசி சில நிமிடங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த நேரத்தில் உடல் ஓய்வை நோக்கி செல்லும் போது மனமும் அமைதியான நிலைக்கு மாறுகிறது. நாள் முழுவதும் நாம் நினைத்த எண்ணங்கள் அந்த நேரத்தில் ஆழமாக மனதில் பதியும் என்று பல உளவியல் ஆய்வுகளும் கூறுகின்றன. அதனால்தான் அந்த நேரத்தில் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளையும் மனதில் விதைப்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. நமது மனதில் 2 செயல்பாடுகள் உள்ளன. ஒன்று, சிந்தித்து முடிவு எடுக்கும் விழிப்புணர்வு மனம். மற்றொன்று, நாம் தொடர்ந்து நினைப்பதையும் உணர்வதையும் அமைதியாக பதிவு செய்து அதை பழக்கமாக மாற்றும் ஆழ்மனம். நாம் எதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோமோ அதையே ஆழ்மனம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறது. உதாரணமாக, தினமும் என்னால் முடியாது என்று நினைத்தால் அது நம்பிக்கையின்மையாக மாறும். ஆனால் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் வருகின்றன என்று தொடர்ந்து நினைத்தால் அந்த எண்ணங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும். நல்ல வார்த்தைகள் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் அவை மனநிலையை மாற்றும். மனநிலை மாறும்போது முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும்போது செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போதுதான் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் உருவாக தொடங்குகின்றன. பிரபலமான ஊக்கமளிக்கும் பேச்சாளரான பாப் பிராக்டர் அடிக்கடி கூறிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், நம் வாழ்க்கையை முதலில் உருவாக்குவது நம் எண்ணங்கள் தான் என்பதாகும். நாம் ஒவ்வொரு நாளும் எந்த எண்ணங்களை அதிகமாக மனதில் வைத்திருக்கிறோமோ அதற்கேற்ப நமது மனநிலை உருவாகிறது. மனநிலை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பாதிக்கிறது. அதனால்தான் நல்ல வாழ்க்கையை விரும்பினால் முதலில் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உதாரணமாக, ஒரு மனிதர் என்னால் முடியாது என்று தொடர்ந்து நினைத்தால் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை முயற்சி செய்ய தயங்குவார். ஆனால் நான் கற்றுக்கொள்ள முடியும், முன்னேற முடியும் என்ற மனநிலையுடன் இருப்பவர் அதே வாய்ப்பை தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்த முயற்சி செய்வார். இங்கே மாறியது வாய்ப்பு அல்ல, அந்த வாய்ப்பை பார்க்கும் மனப்பாங்குதான். பாப் பிராக்டரின் கருத்துப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் வாய்ப்புகள் அதிகம் கிடைத்ததால் முன்னேறவில்லை. அவர்கள் கிடைத்த வாய்ப்புகளை கவனித்து அதை பயன்படுத்தும் மனநிலையை வளர்த்து கொண்டார்கள். அதனால்தான் அவர் எப்போதும் முதலில் உங்கள் மனதை மாற்றுங்கள், அதன் பிறகு உங்கள் செயல்கள் மாறும், செயல்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் தோன்றும் என்று கூறினார்.
அதனால்தான் தூங்குவதற்கு முன் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளையும் மனதில் விதைப்பது முக்கியமான பழக்கமாக கருதப்படுகிறது. அது ஒரே இரவில் அதிசயத்தை உருவாக்காது. ஆனால் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் சிந்தனை, மனநிலை, செயல்கள் ஆகியவற்றில் மெதுவாக நல்ல மாற்றங்களை உருவாக்க உதவக்கூடும். இப்போது நான் சொல்லப்போகும் 3 வார்த்தைகள் எந்த மந்திரமும் அல்ல. அவை உங்கள் மனதை நேர்மறையான திசையில் வழிநடத்த உதவும் எளிய நினைவூட்டல்கள். இந்த 3 வார்த்தைகளையும் வெறும் உதடுகளால் மட்டும் சொல்லாமல், அதன் அர்த்தத்தை உணர்ந்து மனதார சொல்லும்போதுதான் அதன் உண்மையான மதிப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த 3 வார்த்தைகள் நன்றி, செழிப்பு, ஏற்றுக்கொள்கிறேன். முதல் வார்த்தை நன்றி. இந்த ஒரு வார்த்தை நமது வாழ்க்கையை பார்க்கும் பார்வையையே மாற்றக்கூடியது. பல நேரங்களில் நம்மிடம் இல்லாததை பற்றியே நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். ஆனால் நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் ஆசீர்வாதங்களை உணர்ந்து நன்றியுடன் வாழத் தொடங்கும் போது மனதில் இருந்த பற்றாக்குறை உணர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. நன்றியுணர்வு மனதில் அமைதியையும் நிறைவு உணர்வையும் உருவாக்குகிறது. இரண்டாவது வார்த்தை செழிப்பு. செழிப்பு என்றால் பணம் மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியம், அன்பான உறவுகள், மன அமைதி, புதிய வாய்ப்புகள், அறிவு, வளர்ச்சி, மகிழ்ச்சி என்று வாழ்க்கையை வளமாக்கும் அனைத்தையும் குறிக்கிறது. இந்த வார்த்தையை மனதில் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை எல்லா வகையிலும் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்குங்கள். மூன்றாவது வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன். பல நேரங்களில் நமக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளையே பயம் அல்லது சந்தேகத்தால் நாம் மறுத்துவிடுகிறோம். ஆனால் நான் நல்லவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனதார சொல்லும்போது வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் திறந்த மனதுடன் வரவேற்கும் மனப்பாங்கு உருவாகிறது. இது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கையை நேர்மறையாக அணுகும் ஒரு முடிவு. நன்றி, செழிப்பு, ஏற்றுக்கொள்கிறேன் என்ற இந்த 3 வார்த்தைகளும் மிகவும் அர்த்தமுள்ளவை. நன்றி உங்கள் மனதை நிறைவாக்கும். செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்லவை பெருகும் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தும். ஏற்றுக்கொள்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் முன்னேறுவதற்கான தைரியத்தை அளிக்கும். இந்த 3 வார்த்தைகளையும் தினமும் தூங்குவதற்கு முன் 21 முறை அமைதியாக அதன் அர்த்தத்தை மனதில் உணர்ந்து சொல்லுங்கள். வார்த்தைகளை மட்டும் எண்ணாமல் அவை கூறும் உணர்வை மனதில் நிரப்புங்கள். அதுவே இந்த பயிற்சியின் உண்மையான நோக்கமாகும். ஏன் 21 முறை? பலருக்கு ஒரு கேள்வி தோன்றலாம். ஏன் குறிப்பாக 21 முறை சொல்ல வேண்டும்? இதற்கு அறிவியல் ரீதியாக 21 முறை சொன்னால்தான் மாற்றம் ஏற்படும் என்று உறுதியாக நிரூபிக்கப்பட்ட விதி எதுவும் இல்லை. ஆனால் சுய முன்னேற்ற பயிற்சிகளில் ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து உருவாக்குவதற்காக 21 முறை என்ற எண்ணிக்கை பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையில் முக்கியமானது 21 முறை என்ற எண்ணிக்கை அல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகளை மனதார முழு கவனத்துடன் அதன் அர்த்தத்தை உணர்ந்து சொல்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். அவசரமாக எண்ணிக்கையை முடிப்பதற்காக சொல்வதால் எந்த பயனும் கிடைக்காது. ஆனால் அமைதியாக, நம்பிக்கையுடன் தினமும் தொடர்ந்து இந்த பழக்கத்தை கடைபிடித்தால் அது உங்கள் சிந்தனை முறையில் மெதுவாக நல்ல மாற்றத்தை உருவாக்க உதவலாம். எனவே 21 முறை என்பதை ஒரு கட்டாய விதியாக நினைக்க வேண்டாம். அது ஒரு ஒழுக்கமான பழக்கத்தை உருவாக்க உதவும் ஒரு வழிமுறை மட்டுமே. தொடர்ந்து செய்வது, மனதுடன் செய்வது, உணர்வுடன் செய்வது ஆகியவையே இந்த பயிற்சியின் உண்மையான சக்தியாகும். எப்படி சொல்ல வேண்டும்? இப்போது இந்த பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலில் அமைதியான இடத்தில் அமருங்கள் அல்லது படுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். பிறகு அவசரப்படாமல் மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். இதை சில முறை செய்யுங்கள். இதனால் நாள் முழுவதும் இருந்த பதற்றம் குறைந்து மனம் அமைதியாக தொடங்கும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து மனதில் நன்றியுணர்வை உருவாக்குங்கள். உங்கள் குடும்பம், உடல் நலம், உணவு, வீடு, உங்களை நேசிக்கும் மனிதர்கள் அல்லது இன்று கிடைத்த ஒரு சிறிய நல்ல அனுபவம் கூட நன்றியுடன் நினைக்க தகுந்ததே. இந்த உணர்வோடு நன்றி, செழிப்பு, ஏற்றுக்கொள்கிறேன் என்ற 3 வார்த்தைகளையும் மெதுவாக மனதார 21 முறை சொல்லுங்கள். இறுதியாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பும் விதமாக ஏற்கனவே அமைந்துவிட்டது என்று மனதில் கற்பனை செய்யுங்கள். மன நிம்மதியுடன் வாழ்வது,
தேவையான பணம் கிடைப்பது, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவது, நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது போன்ற காட்சிகளை சில நிமிடங்கள் மனதில் தெளிவாக பாருங்கள். அந்த மகிழ்ச்சியையும் நிறைவு உணர்வையும் மனதில் உணர்ந்தபடியே அமைதியாக உறங்குங்கள். இந்த பயிற்சியை தினமும் தொடர்ந்து செய்தால் உங்கள் மனநிலையில் நல்ல மாற்றம் உருவாக உதவக்கூடும். மனதில் கற்பனை செய்யும் பயிற்சி. இப்போது உங்கள் மனதில் ஒரு அழகான காட்சியை உருவாக்குங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை ஏற்கனவே நனவாகிவிட்டது என்று உணருங்கள். உங்கள் வங்கி கணக்கில் உங்களுக்கு தேவையான அளவு பணம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். பணத்தை பற்றிய பயமோ கவலையோ இல்லாமல் மன நிம்மதியுடன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் வாழ்க்கையை மனதில் தெளிவாக பாருங்கள். அந்த நிம்மதியை உணர முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் எந்த கடனும் இல்லாமல் மன அழுத்தமின்றி அமைதியாக வாழ்வதை கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக விழித்தெழுவது, யாரிடமும் கவலையோ பதற்றமோ இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வது போன்ற உணர்வை மனதில் உருவாக்குங்கள். அந்த அமைதியை உங்கள் மனம் முழுவதும் உணரட்டும். இப்போது உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்கும் காட்சியை மனதில் பாருங்கள். வீட்டில் சிரிப்பும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த சூழல் இருப்பதாக நினையுங்கள். அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் மனதில் சில நொடிகள் ரசித்து பாருங்கள். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக நினையுங்கள். நல்ல வேலை, புதிய தொழில், அதிக வருமானம், நல்ல மனிதர்களின் அறிமுகம், முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் தோன்றுகின்றன என்று கற்பனை செய்யுங்கள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதையும் மனதில் காணுங்கள். இறுதியாக உங்கள் மனம் முழுவதும் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்திருப்பதாக உணருங்கள். எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் நல்லது நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். இந்த கற்பனை பயிற்சியை முடித்த பிறகு அந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உள்ளத்தில் வைத்தபடியே அமைதியாக உறங்குங்கள். தொடர்ந்து இந்த பழக்கத்தை மேற்கொண்டால் உங்கள் மனநிலையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஒரு வலுவான அடித்தளமாக இது அமையக்கூடும். காலை நேர உறுதிமொழி பயிற்சி. அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் உங்கள் நாளை அவசரமாக தொடங்காமல் முதலில் 3 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து மனதார நன்றி சொல்லுங்கள். புதிய நாள் கிடைத்ததற்கும் நல்ல உடல் நலத்திற்கும் குடும்பத்திற்கும் உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு சிறிய ஆசீர்வாதத்திற்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். இப்படி தினத்தை நன்றியுடன் தொடங்கும் போது உங்கள் மனம் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும். அதன் பிறகு இன்று என் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை நான் கவனிப்பேன் என்று உங்களுக்குள் உறுதியளியுங்கள். பெரிய வெற்றி மட்டும் வாய்ப்பல்ல, ஒரு புதிய அறிமுகம், ஒரு நல்ல யோசனை, ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் அல்லது ஒரு சிறிய முன்னேற்றம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளையும் திறந்த மனதுடன் வரவேற்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்கள் இலக்குகளை நோக்கி அந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சிறிய செயலையாவது செய்யுங்கள். அது ஒரு புஸ்தகத்தின் சில பக்கங்களை படிப்பதாக இருக்கலாம், புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், உங்கள் வேலையில் ஒரு சிறிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது உங்கள் கனவை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைப்பதாக இருக்கலாம். சிறிய செயல்கள்தான் நாளடைவில் பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. எனவே ஒவ்வொரு காலையும் நன்றியுடன் தொடங்கி வாய்ப்புகளை கவனித்து ஒரு சிறிய செயலையாவது செய்து முடிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். தொடர்ந்து இதை செய்தால் உங்கள் மனநிலையிலும் வாழ்க்கை அணுகுமுறையிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இன்றைய காணொளியை முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். இன்று முதல் தொடர்ந்து 21 நாட்கள் இந்த பழக்கத்தை மனதார செய்து பாருங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இந்த 3 வார்த்தைகளை அமைதியாக சொல்லுங்கள். ஆனால் வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடும் நம்பிக்கையோடும் சொல்லுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை அமைதியாக கவனியுங்கள். ஒரே நாளில் பெரிய அதிசயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் மனநிலையில், சிந்தனை முறையில், முடிவுகள் எடுக்கும் விதத்தில், செயல்படும் முறையில் ஏதேனும் நல்ல மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை கவனியுங்கள். சிறிய மாற்றங்கள் தான் காலப்போக்கில் பெரிய வெற்றிகளுக்கான
அடித்தளமாக மாறுகின்றன. இந்த பயிற்சியை இன்று முதல் தொடங்கப் போகிறீர்கள் என்றால், கருத்து பகுதியில் நன்றி என்று மட்டும் எழுதுங்கள். அது இந்த பயணத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்பதற்கான ஒரு சிறிய உறுதிமொழியாக இருக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்தும் பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால், இந்த சேனலை பின்தொடர்ந்து புதிய காணொளிகள் வெளியாகும் போது அவற்றை தவறவிடாமல் பாருங்கள். நன்றி. உங்கள் வாழ்க்கை அமைதி, வளம், மகிழ்ச்சி மற்றும் நல்ல வாய்ப்புகளால் நிரம்ப வாழ்த்துகள்.